எப்பயுமே பார்த்துட்டிங்கன்னா நம்ம பைக்கை நம்ம ஓட்டுறதை விட நம்ம பைக்கை நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வேறு யாராச்சும் ஓட்டி அதை நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு லுக்கே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக இருக்குல்லங்க நம்ம பைக்கு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்கள் பேரில் அடிச்சு விடுங்க பெட்ரோல். போகிறான் டேய். சோன் பெப்பர் சீசர் போட்டுறேன். தான் செப்டம்பர் வந்தா அப்படின்னா அவனுக்கு 2nd ஆனிவர்சரி வருது. பவர் ஆக்டிவேட்டு தேர்டில் 90. ஐயோ பாப்பா 255 cc தாங்க பைக்கு. தேர்டு கியரில் 90 போகுதுங்க. வேற லெவலில். இஸ் நாட் எ மிஷின், இஸ் எமோஷன். டியூக் 200 இல்லை MT-15 இந்த ரெண்டுக்கான வார் பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சது. பயங்கரமான சினிமா பார்க்க போறோம். பாட்ட போட்டு அப்படி வருவானா? ஆமா, இன்னைக்கு பார்த்த வேண்டியதான் சினிமா. வணக்கம், நான் தான் உங்கள் முகேஷ். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டோட பைக் MT பார்த்திங்கன்னா வாங்கிட்டு சின்னதாக பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ரேஸ் மாதிரி போடலான்னு சொல்லிட்டு தாங்க நம்ம ஃப்ரெண்டோட பைக்கை பார்த்திங்கன்னா MT-15 வாங்கிட்டோம். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா எனக்கு டியூக்கு ரொம்ப பிடிக்கும். டியூக்கு அப்புறம் என்ன பைக்கு நேக்கடு மாடல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா MT பைக் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சில பேர் எப்பயுமே பார்த்துட்டிங்கன்னா நம்ம பைக்கை நம்ம ஓட்டுறதை விட நம்ம பைக்கை நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வேறு யாராச்சும் ஓட்டி அதை நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு லுக்கே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக இருக்குல்லங்க நம்ம பைக்கு. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா டவுட் இருக்குது, MT-15 எடுக்கலாமா இல்லை வந்து டியூக் 200 எடுக்கலாமான்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அதை கொஞ்சம் கிளியர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் vlog எடுக்கலான்னு பார்த்திங்கன்னா நானும் தம்பி கிளம்பிட்டேங்க. கொஞ்சம் தூரம் நம்ம ஒரு ஸ்பாட் இருக்குது, அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு A to Z எல்லாமே சொல்லிடுறேன். என்னென்ன பார்த்திங்கன்னா MTயில் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ப்ராப்ளம் வரும், என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ், என்னென்ன அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுறேன். சில பேர் நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ட்ராவல் டூரிங் கண்டென்ட், அதுக்கப்புறம் மோட்டோ விளாக்லாம் போட்டுட்ருக்கோம். பெட்ரோல் பங்க் வந்துருச்சுக்கா, பெட்ரோல் மட்டும் அப்படியே போட்டுக்கலாம். காசு ரொம்ப பட்ஜெட் கம்மியாக இருக்குக்கா. அப்படியே ஏர் மட்டும் பிடிச்சிக்கோ, சீட்டால் ஏர் கம்மியாக இருக்கும். ஸோ டயர் பாருங்கள், சில பேர் ரொம்ப தேஞ்சு போச்சு, டயர் மாற்றணும். அதுலாம் பார்த்திங்கன்னா சைன்ஸ் பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா சவுண்டு வருதுங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப வெரைட்டி ஓட்டோன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக மட்டும் ஓட்டிக்கலாம். சரி வரேங்க்கா, போயிட்டு வரேன். காசா உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கணும்ல? சரி வாங்கிக்கலாங்க்கா. சரிக்கா வரட்டுங்களா? நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்கள் பேரில் அடிச்சு விடுங்க பெட்ரோல். மொபைல் நீ வச்சுருக்கு தான் சேஃப்டின்னு நினைக்கிறேன். பைக்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றின மாதிரி இருக்குடா. ஆனால் ஸ்டாக் பைக் தான், எடுத்த பைக் எப்படி இருக்கோ அப்படி தான் வச்சுருக்கான். இருந்தாலும் எனக்கு ஓட்டுற கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. புது பைக்குங்க, எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3 months தான் இருக்கும். நம்ம ஃப்ரெண்டு தான், க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஸ்கூல் படித்த ஃப்ரெண்டு தான், செம்ம க்ளோஸு. பைக் எடுத்து அப்படியே ஸ்டாக் பைக்காகவே வச்சுருக்காங்க, எதுவும் மாடிஃபைட் பண்ணல. மிரரை மட்டும் கழட்டி வச்சுருக்கான். அலமத்தி ஹபீபோ அலமத்தி ஹபீப் வந்தாலே. ஐயோ த்ராட்லர் பண்ணு, நம்ம சீட்டாவோட சவுண்டு கேட்கலாமாங்க? RPM போடு. ஓகே இப்போ நான் போட்டா? சூப்பரா இருக்குப்பா, பார்த்து வா. அடிப்பொலி. ஸோ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக ஸ்பாட்டுக்கு போவோம். ஏன்னா நம்ம கொஞ்சம் ட்ராக் ரேஸ் மாதிரி ஓட்டி பார்க்கலாங்க. நம்ம MT-15க்கும் 200 டியூக் 200க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்பேரிசன் மாதிரி பண்ணி நம்ம vlog எடுக்கலாம். அதனால் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வண்டி நிறையா போகுங்க. அதனால் நம்ம கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருக்க பிளேஸ்க்கு போயிட்டு vlog பண்ணலாம். ஹலோ, எங்கடா இருக்க? எந்த மரம்? அங்கே தான் நான் இப்போ வந்துட்டு வந்தேன், காணோம். பேக்கரியா? சரி, அந்த மரத்துக்கிட்டே இல்லை வந்துடுறேன். ஐயோ
என்னங்க ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஐயோ vlog எடுக்கலான்னு வந்த பக்கம் இவனை வச்சுட்டு இதுவே இவனை தேடுறதே ஒரு vlog-ஆக போயிடும் போல். என்ன பண்ணிட்டேங்க, என் பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா மொபைல் கீழே விழுகிற மாதிரியே இருந்துச்சா, அதனால் என் மொபைலை தூக்கி அவன்கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கட்டட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அண்ணங்களாம், அதனால் வந்துட்டு ஃபோன் வாங்கி பண்ணேன். நம்ம ஸ்பாட்லாம் நிற்கிறானம்மா, நான் அப்போ தான் அங்கே போயிட்டு வந்தேன், ஆனால் ஆளை காணுங்க. அங்கே இப்போ ஃபோன் பண்ணி கேட்டால் அங்கே தான் நிற்கிறானா வாங்க அப்படின்னா. என்னோட மொபைல் அவன்கிட்ட தான் இருக்குது, அவனோட மொபைல் அவன்கிட்ட தான் இருக்குது. போகிறான் டேய். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனே, நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிடுவேன். அப்புறம் வெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. அண்ணா உங்களை இல்லைண்ணா, அங்கே போயிட்டு இருக்கான் பாருங்க. எப்படியோ ஒரு வழியாக அவனை தேடி கண்டுபிடிச்சிட்டேங்க. நம்ம சேனலில் வந்திருக்க பாதி விலாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேஸில் தான் எடுப்போம். ஏன்னா இந்த பிளேஸ் வந்தீங்கன்னா ரொம்ப ப்ரைவேட்டு, அவ்வளோக்கா வண்டி வராது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ராசியான பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக MT-15 ரிவ்யூ போட்டோம். கிட்டத்தட்ட போட்டு ஒரு 1 இயர் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலான சப்போர்ட், பயங்கரமான சப்போர்ட் கொடுத்தீங்க. ஸோ அதனால் திரும்பவும் நம்ம MT-15 பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு vlog பண்ணலான்ட்டு MT-15 அண்ட் டியூக் 200 பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதரவன் அண்ட் லவன் சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா கிள்ளி தராமல் அள்ளி கொட்டிடுங்க சிலஃபே. ஸோ பாருங்கள், ரெண்டும் அப்படியே மான்ஸ்டர் மணிக்கு. இந்த பக்கம் வா, அவனை நேர் பண்ணு. டேய் ஜட்டியை ஊற்றுட்றான். இவனை பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் பேந்தர் மாதிரி இருக்கான். ஸோ ஐ பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட தங்கக்குட்டி பாருங்கள், ஸோ சூப்பராக இருக்கான். என்ன இவன் கொஞ்சம் நீட்டாக இருக்கான், இவன் கொஞ்சம் அழுக்காக இருக்கான். இவனை மட்டும் கொஞ்சம் வாட்டர் சர்வீஸ் பண்ணணுங்க. அது மட்டும் இல்லாமல் டயரெல்லாம் பார்த்திங்கன்னா போயிடுச்சு. ஸோ சயின்ஸ் பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சத்தம் வருது. அதனால் நம்ம ரொம்ப வெரைட்டியில் ஓட்ட வேணாம். சின்னதாக பார்த்திங்கன்னா நம்மளால் எவ்வளோ கொஞ்சம் மீடியமாக போக முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நீ எந்த பைக் ஓட்டுற? MT ஓட்டுறியா? ஏன் இவ்வளோ நேரம் டியூக் 200 ஓட்டினால MT ஓட்டுறியா? சரி ஓகே, சரி சோன் பேப்பர் போட்டுக்கலாம். யார் சாமி எங்கே வந்திருக்கான்? ஓகேவா? 3ல் 2 டைம், ஒரு டைம் தான். 3ல் யார் 2 வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து MT-15. ஓகேவா? சோன் பேப்பர் பென்சில் யாரா சொல்லுவா? தூக்கிட்டாங்களா? ஸோ இப்போ என்ன சொல்கிறது, சோன் பேப்பர் சீசரா? சரி ஓகே, சோன் பேப்பர் சீசர். நான் ஒன்று ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா நான் வின் பண்ணிட்டேன் சில பேர். சோன் பேப்பர் சீசர். ஐயோ அழுக ஒன்று. சரி கடைசி ரவுண்டுங்க. இந்த ரவுண்டில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா MT-15, தோக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டியூக் 200ங்க. ஓகேவா? ஃபைனல் ரவுண்ட். ஸோ இதில் வின் பண்ணுறவங்களுக்கு MT-15. ரெடியா? சோன் பேப்பர் சீசர். ஐயோ வின் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, நம்ம தங்கக்குட்டி நம்ம ஓட்டுவோம். MT-15 பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டுட்டோம். இன்ஸ்டாகிராம்லாம் சில தற்குறிங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா டியூக் 200 தான் பெருசு, சில பேர் MT தான் பெருசு, சில பேர் R15 தான் பெருசு, சில பேர் RC தான் பெருசுன்னு சண்டை போட்டுப்பாங்க. இப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. ஒருத்தர் என்ன பைக் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு அந்த பைக் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு, ரொம்ப பிடிச்சது. அதனால் பார்த்தீங்கன்னா ஆல் பைக்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் தான். அதனால் பார்த்தீங்கன்னா யாருமே சண்டை போடாதீங்க. ஸோ அவங்க பைக்கு இப்போது நான் எனக்கு டியூக் 200 வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு டியூக் 200 பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச பைக். இப்போ நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா MT-15 வச்சுருக்கான் அப்படின்னா அவனுக்கு வந்து அவன் விரும்பி எடுத்திருப்பான், அந்த பைக்கை ரொம்ப லவ் பண்ணுவான். அதனால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பைக்காக இருக்கும். ஸோ அது ஃபேவரட்டாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு பைக்கோட ஒரு பைக்கை கம்பேரிசன் பண்ணி ஸோ இதுதான் பெருசு, அதுதான் பெருசு, இது வந்து அதோட இது சின்னது, இது ஃபாஸ்ட்டு போகாது, அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டு போகும் அப்படின்லாம் சொல்லிட்டு ஸோ கம்பேரிசனே பண்ணாதீங்க. இந்த vlog எதுக்கு அப்படின்னா கம்பேரிசன் பண்ணி நான் வந்து ஒரு 18+ கொண்டு MT-15ஓட டியூக் தான் பெருசுன்னு சொல்லிட்டு கான்ட்ரவர்சியாக கொண்டு போகல. இந்த vlog எதுக்கு அப்படின்னா சில பேர்த்துக்கு டியூக் 200 எடுக்கலாமா இல்லை MT-15 எடுக்கலாமா, 2 பைக்கும் பார்த்தீங்கன்னா லுக்லையும் நல்லாயிருக்கு, ப்ரைஸ்லையும் நல்லாயிருக்கு, மைலேஜ் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கு, டாப் எண்டில் எது நல்லா இருக்குது, பிக்கப்பில் அது நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா சின்னதாக பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணி நம்ம டியூக் 200 எடுத்தால் என்னென்ன அட்வான்டேஜ், MT-யில் எடுத்தால் என்னென்ன அட்வான்டேஜ், என்ன டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். அசால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா டியூக் 200 நம்ம MT-15 பீட் பண்ணிருச்சு.
பிக்கப்பில் நம்ம டியூக் 200 அடிக்குது அப்படின்னா டாப் எண்டில் பார்த்தீங்கன்னா MT-15 அடிக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பைக் தான் பெருசு, அந்த பைக் தான் பெருசுன்னு சண்டை போடாமல் எல்லா பைக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் தான், நமக்கு நம்ம பைக் தான் பெருசு அப்படின்னு சொல்லி அதை லவ் பண்ணுங்கள். எல்லா பைக்கும் லவ் பண்ணுங்க. டாப் எண்டு மட்டும் செக் பண்ணலாங்க. ஏன்னா MT-15 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி விட்டுட்டு நம்ம பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு இது போனக்கப்புறம் டியூக் பைக் பார்த்தீங்கன்னா MT-15 பார்த்தீங்கன்னா பீட் பண்ணான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? பார்த்து போ, பார்த்து சேஃபாக போடாடே. இந்த கரண்ட் கம்பம்ல, அந்த கரண்ட் கம்பம், அந்த கடைசிக்கு போவோம்ல அது. ஓகேவா? பார்த்து விட்டு பறக்கிறாங்க நம்ம MT-15. போட்டுற சரியா இருக்கும். ஓகேங்க, பரவாயில்ல, பீட் பண்ணிட்டான். பார்த்து சேஃப். தம்பி பைக் ரொம்ப கோளாராக இருக்குப்பா நம்ம பைக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனையிலையும் MT-15 போடுது. பரவாயில்லடா, வந்துருச்சுடா, பீட் பண்ணிட்டான். சரி, பண்ணி இது ஓட்டு, டியூக் ஓட்டு, நான் MT ஓட்டுறேன். ஏன் 200cc இருந்தால் என்னடா பீட் பண்ணுடா. ஒவ்வொரு பைக் பார்த்துருக்கே இல்லையா, 145 147லாம் போகும். ஃபஸ்ட்டு அந்த இதை கோடு, அதை க்ளோஸ் பண்ணு. ஹெல்மெட் போட்டால் எப்பயுமே அந்த ஸ்ட்ராப்பை போட்டு பழவிடா. சப்போஸ் நீ எங்கேயாச்சும் போயிட்டு உனக்கு ஏதாச்சும் ஆகுது, கீழே விழுவுற அப்படிங்கும்போது உனக்கு அது நீ அது போடாமல் இருந்தீன்னு வச்சுக்குவேன், அது கழுண்டு போயிடும், ஹெல்மெட் தலையில் அடிச்சிடும். அது நீ போட்டிருந்தனா நீ கீழே விழுந்தாலும் பார்த்தீங்கன்னா அது ஹெட்டோட அப்படியே இருக்கும். எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் அப்படின்னா அந்த வேப்ப மரம் வரைக்கும் பார்த்து சேஃபாக விட்டு. ஓகேவா? சரி, SLF இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம MT-15 ஓட்ட போகிறோம். நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா டியூக் ஓட்ட போகிறான். ஓ, ராஜன் துரத்துறாங்க. இந்த மாதிரி ஓட்டுறனால எங்களுக்கு ஸோ என்னடா இவ்வளோ வேகமாக ஓட்டுறாங்க, இப்படி ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பார்த்தீங்கன்னா ஓட்டாதீங்க. யாரும் பார்த்தீங்கன்னா வரி பண்ணிக்க வேணாம். ஏன்னா நாங்கள் ரொம்ப ப்ரைவேட்டான பிளேஸில் தான் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறோம். ஏன்னா இந்த ரோட்டில் அவ்வளோக்கா பைக்ஸ்லாம் எதுவுமே வராதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா தான் ப்ரைவேட்டாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் யாரும் பார்த்தீங்கன்னா பப்ளிக் பிளேஸில் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. அவன் ஓட்டுறாங்க, பயந்து ஓட்ட தைரியமா போக வேண்டியதானே. சும்மா இப்படி பயந்துட்டே இருந்தேன்னு வச்சுக்க, வாழ்க்கை அவனை செஞ்சிடும், நீ வாழ்க்கையே செய்யணும். 15 குறை சொல்ல முடியாதுங்க, சூப்பராக இருக்குது பவர்லேயும். அதுவும் இல்லாமல் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா இப்போது எச்சு பண்ணிகிட்டே தான் வராங்க. ஏன்னா எந்த பைக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எச்சு பண்ணிட்டு தான் போவாங்களே தவிர கம்மி பண்ண மாட்டாங்க. நீங்கள் MT-15 எடுக்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக எடுக்கலாம், நல்லா இருக்குங்க. டியூக் 200 எடுக்க முடியல, பட்ஜெட் கம்மியாக இருக்கும்போது நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா MT-15 போகலாங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா 220க்கு எடுத்தேன் அப்படின்னு சொன்னால், இந்த 220க்கு ஒருத்தான்னு கேட்டால் ஒர்த்து தாங்க. ஏன்னா இப்போ பைக்கு பார்த்தீங்கன்னா 246 போயிடுச்சுங்க. நான் எடுக்கும்போது 36, இப்போ பார்த்தீங்கன்னா 46 போயிடுச்சு. இந்த 1.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 10 ரூபா பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 10 ரூபா பார்த்தீங்கன்னா கூடுதல் பண்ணிட்டாங்க. டாப் பண்ணிட்டு இதில் டாப் அண்ட் செக் பண்ணலாமா? ஒரு 2 மாதம் போட்டுங்க, போனதுக்கப்புறம் பைக்கோட ஓனர்ஷிப் ரிவ்யூ போடலாம். பார்த்தீங்கன்னா புது பைக்னால 50 மைலேஜ் தருதுங்களாம்மா, பரவாயில்ல. ஆனால் பைக் எடுத்து 1.25 வருஷம் ஆச்சுங்க. இன்னொரு 3 மந்த்ஸ் தான், செப்டம்பர் வந்தால் அப்படின்னா அவனுக்கு 2nd ஆனிவர்சரி வருது. அந்த விளாக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்ப்பீங்க. ஸோ டாப் எண்ட் மட்டும் செக் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? சும்மா செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம பைக் பார்த்தீங்கன்னா நியூ பைக் தான். ஓகேங்களா? எடுத்து 3 மாதம் தான் ஆச்சு. பில்லியன் சீட்டில் பார்த்தீங்கன்னா நான் தம்பிக்கு வந்திருக்கான், ஹெல்மெட் போட்டு சேஃபாக தான் உட்காந்துருக்கான், நானும் ஹெல்மெட் மாட்டியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹைவே, கொஞ்சம் பார்த்து சேஃபாக பார்த்தீங்கன்னா செக் பண்ணலாம். ஏன்னா பைக் எடுத்து 3 மாதம் தான் ஆச்சு அப்படிங்கும்போது டாப் எண்ட் நல்லாவே போகும். ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம், அண்டு சேஃபாக தான் செக் பண்ணுறோம். போகலாமா? பிடிச்சிக்கு வந்துக்க நல்லா. ஸோ ஃபஸ்ட்டு கீரில் எவ்வளோ போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். SLF 45ங்க. ஃபஸ்ட்டு கீரில் பார்த்தீங்கன்னா 45, செகண்ட் கீரில் 66, விவே பவர் ஆக்டிவேட்டு, தேர்டில் 90. ஐயோ ஒப்பாப்பா 106, ஃபோர்த்தில் 106.
4th கியரில் 106ங்க. இருங்க கொஞ்சம் ரோடு மட்டும் ஃப்ரீ ஆகிக்கிட்டோம். 3rd கியரில் 90 போகுதுடா. 155cc தாங்க பைக்கு. 3rd கியரில் 90 போகுதுங்க, வேறு லெவலில். நம்ம சீட்டை விளாட போவோம் 3rd கியரில். 96 போவானா இவன்? 250 குன்னு. சரிங்க 4th கியர் செக் பண்ணலாம். ஃபோர்த் கியரில் நம்ம MT-15 Black Panther எவ்வளோ போவான்னு பார்க்கலாமாங்க? 106ங்க. $118ங்க. 5th கியரில் பார்த்தீங்கன்னா 118. என்ன அதுக்கு மேலே போக மாட்டான்? என்னப்பா போக மாட்டான்? போக மாட்டான்டா. ஏற மாட்டேது. ஏன்? 5th கியர்லேயே பார்த்தீங்கன்னா 116 என்னமோ போச்சு. 118 தான்டா போகுது. ஏன்டா? வின் பிளாஸ்ட் அடிச்சா என்னடா? ஒருவேளை பில்லியன் ரைடு பின்னாடிக்கு வந்திருக்க நாளைக்கு இது 118 இருக்குதா? எவ்வளோ மேக்ஸிமம்? ஒரு 50 கிலோ இருப்பியா? 45 இருப்பியா? என்னடா ரொம்ப கம்மியாக போகுது MT-15. நான் ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது 140 145 போகுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம டியூக்கு வேணால் ஒரு 143 145 140 போவோம் மேக்ஸிமம். பார்த்தீங்கன்னா நான் எடுத்த புதுசில் 143 போனான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 136 போகிறான். அது ஏன் 200cc ஏன் அவ்வளோ கம்மியாக போகுது அப்படின்னா, அது RPM பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா KTMனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பைக்கை வாங்கி தரக்கே ரொம்ப பயப்படுறாங்கனால RPM லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்பீட் லாக்குன்னு சொல்லி ஒன்று இருப்பாங்க. அந்த ஸ்பீட் லாக் பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன தான் த்ராட்டல் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 143 140 அவ்வளோதான் மேக்ஸிமம், அவ்வளோதான் போகும். சப்போஸ் நான் டியூக் 200 போகல எடுக்கல அப்படிங்கும்போது எனக்கு அதுக்கப்புறம் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா MT-15 ரொம்ப பிடிக்குங்க நேக்கடு மாடலில். லாஸ்ட்டாக அன்றைக்கி ஒரு டைம் R15 ஓட்டினேன். R15 ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா 126 தான் போச்சு. அதுக்கு மேலே போகவே இல்லை பைக்கு. இது பார்த்தீங்கன்னா 118 தான் போகுது. வின் பிளாஸ்ட் அடிக்கிறனால போகாதுன்னு சொல்கிறேன் நான் தம்பி. உண்மையாக பொய்யான்னு தெரில. சப்போஸ் நம்ம வீடியோ பார்க்குற யாராச்சும் MT-15 வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட பைக் எவ்வளோ டாப் எண்டு போகுதுன்னு சொல்லுங்கள். பைக்கு எடுத்த புதுசில் எவ்வளோ போச்சு, இப்போது நீங்கள் கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ போகுதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது MT-15லாம் வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப சேஃபாக செக்யூராக பார்த்துக்கணும். குழந்த மாதிரி எல்லாத்துக்கும் பிடிக்குங்க. பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி MT-15னாலே அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா அது ஒரு லவ்வுங்க. பைக் இஸ் நாட் எ மிஷின், இஸ் எமோஷன். MT-15 கிடையாதுங்க, எல்லா பைக்கும் அப்படி தான். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டியூக் 200 இல்லை MT-15 இந்த ரெண்டுக்கான வார் பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுது. அப்படிலாம் கிடையாதுங்க, சின்ன கம்பேரிசன் வீடியோ தான் இது, ரொம்ப பெருசாலாம் எடுக்கல. MT-15 போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 40-45 தருங்க. ஓகேங்களா? ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா MT-15 விட பார்த்தீங்கன்னா டியூக் 200 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். ஒரு 5 அடி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 5.5 ஒரு 5.25 அடி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டியூக்கும் கரெக்டாக இருக்கும், MT பைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பில்லியன் சீட்லாம் கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது MT-ல. டியூக் கூட கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்குது, MT-15ல கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது. பைக் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் பைக்கோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா இல்லைங்க. ஸோ வெயிட்லெஸ் பைக் தான். நம்ம டியூக் எடுத்துட்டோம் அப்படின்னா பைக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். ஸோ கீழே சாச்சிட்டிங்க அப்படின்னா தூக்குறது கூட ரொம்ப கஷ்டம். டேங்க் கெப்பாசிட்டி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 14 லிட்ரு. இந்த விளாக் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. சேனலில் நிறைய விளாக்ஸ் அண்ட் நிறைய டூரிங், ஸோ நிறைய கண்டென்ட் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். லவ் யூ ஸோ மச். எங்கே போனால் ஹெல்மெட் போட்டு சேஃபாக போங்க. தர்மம் தலைக்காக்கும் தலைக்கோசம் உயிர்காக்கும். எங்கே போனால் ஹெல்மெட் போட்டு சேஃபாக போங்க. லவ் யூ ஸோ மச். ஏய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. அவன் சொன்னது உங்களுக்கு கேட்டுச்சான்னு தெரியல, கேட்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க நண்பா. லவ் யூ ஸோ மச். டேக் கேர். பாய்ங்க.